சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி உட்பட அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது 4 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பயன்படுத்தாமலே அப்படியே 2 வருஷத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு வரவு செலவுமே இல்லாத பட்சத்தில் அது இன்ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா செய்யப்படும். அதாவது செயலற்ற நிலைக்கு பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் வந்து போயிரும். ஸோ, இப்போ பேங்க் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் முக்கிய அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. இந்தியாவில் உள்ள வங்கிகளை பொறுத்தவரை, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் செய்யப்படாமல் இருக்கும் அக்கவுண்டுகளுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்பது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய செய்யலாம். 2 வருடங்களுக்கு மேல் உங்களுடைய அக்கவுண்டில் நீங்கள் எந்த ஒரு பண பரிமாற்றமும் செய்யாமல் இருந்தால், உங்களது சேமிப்பு கணக்கு செயலற்றது என்று கருதப்படும். அதாவது நீங்கள் எந்தவிதமான டெபாசிட், வித்ட்ரால், டிரான்ஸ்ஃபர் அல்லது செக் டிரான்சாக்ஷன் செய்யாமல் இருந்தால் உங்களது அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் செய்யப்படும். வங்கிகள் கிரெடிட் செய்யும் வட்டி பணம் இதில் கருத்தில் கொள்ளப்படாது. உங்கள் அக்கவுண்டிற்கான நிலை மாறியவுடன் அக்கவுண்ட் மூடப்படாது. மாறாக அதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். உங்களால் டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் பயன்படுத்த முடியாது. செயலற்ற கணக்குகள் கணக்கியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதனால் மோசடி நடைபெறலாம். செயலற்ற கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் செயலற்ற கணக்குகளுக்கு வங்கிகள் எப்போதும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதில் நல்ல விஷயம் என்னவென்றால், உங்களுடைய பணத்தை இழக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த பணம் வங்கியில் பாதுகாப்பாக இருக்கும். அதற்கான வட்டி என்பது தொடர்ந்து சேகரிக்கப்படும். மறுபுறம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்கள் அல்லது நோட்டிஃபிகேஷன் போன்ற எதையும் உங்களால் பெற முடியாது. அதேபோல வங்கி வழங்கும் மதிப்பு கூட்டு சேவைகளை உங்களால் பயன்படுத்த முடியாது. அதே சமயத்தில் உங்களுடைய அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத பட்சத்தில் அதற்கான அபராதங்கள் தொடர்ந்து வசூலிக்கப்பட்டு வரலாம். பெரும்பாலான வங்கிகள் அக்கவுண்டை ரீஆக்டிவ் செய்வதற்கு நேரடியாக வங்கிக்கு செல்ல வேண்டும் என்று கருதுகின்றன. அதன் பிறகு கேஒய்சி செயல்முறையை நிறைவு செய்ய வேண்டும். சில வங்கிகள் முதலில் நெட் பேங்கிங் மூலமாக பார்ஷியல் ஆக்டிவேஷன் செயல்முறையை தூண்டி, அதற்கு பிறகு நேரடி சரிபார்ப்பு செயல்முறையை அமல்படுத்துகின்றன. உங்களுடைய அக்கவுண்டை 10 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால், அந்த அக்கவுண்டில் உள்ள தொகை டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அதுக்காக மாற்றப்படும். ஆனாலும் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்து அக்கவுண்டை மீண்டும் ஆக்டிவேஷன் செய்த பிறகு உங்களால் அந்த பணத்தை வித்ட்ரா செய்ய முடியும். அதனால் இதற்கு வழக்கத்தை விட அதிக நேரம் தேவைப்படலாம். முடிஞ்ச அளவு மக்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அக்கவுண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க. 2 பேங்க்னா அதில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் 3 பேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில வரவு செலவு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு மினிமம் பேலன்ஸ் ரூ. 500 அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, இது வித்தியாசமா படும். சில பேங்க்ல ரூ. 1000 வரைக்குமே மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ, நீங்க வந்து மினிமம் பேலன்ஸும் மெயின்டெயின் பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய அக்கவுண்ட்லயும் வரவு செலவு அப்படிங்கிறது ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா ரூ. 500 போடுறது, ரூ. 500 எடுக்கிறது அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவ்ல இருக்கும். இல்ல அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படிங்கிற மாரி ஆயிரும். ஸோ, அதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி சம்மந்தமான எந்த சேவைகளையும் பெற முடியாது. ஆனா, அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கும். திரும்ப அக்கவுண்ட் லாக் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு நெறைய வெரிஃபிகேஷன் மூலமா தான் திரும்ப வந்து அந்த பணத்த பெற முடியும். அக்கவுண்டையும் க்ளோஸ் பண்ண முடியும். அதுவரைக்கும் அந்த அக்கவுண்ட்ல எதுவுமே பண்ண முடியாது. ஸோ, இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.